சிக்கனை வந்து நல்லா கார சாரமாக சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு இந்த சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்கள் ஒரு தடவை சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டில் திரும்ப திரும்ப செய்ய ஆசைப்படுவீங்க. அதுக்கு மசாலா ஒன்று அரைச்சிக்கணும். அதுக்கு மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கிற சிக்கனுக்கு அளவாக கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துருங்க. கூடவே ஒரு கையளவு பூண்டும் சேர்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு செஞ்சுட்ருக்கேன். அதனால் இந்த அளவு சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற சிக்கனுக்கு கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு கிராம்பு சேர்க்கலாம், ஏலக்காய் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பூண்டு சேர்க்கலாம், இஞ்சி சேர்க்கக்கூடாது. மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட ஒரு கையளவு தேங்காயும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் சமைக்க போகிறீங்களோ அதில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவும் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு கலர் வந்து மாறி வரணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது சிக்கன் வந்து மசாலாயிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டு நல்லா சிக்கனை பிரட்டி மூடி ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இறக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட ஒரு கப்பு தயிரும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி சுக்காவை எடுத்திங்கன்னா சூப்பரான மிளகு கறி ரெடி ஆயிரும். இது கருப்பு கறி தான் நாங்கள் சொல்லுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி